இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே லூக்கா நற்செய்தி அதிகாரம் 9 இறைவார்த்தை 1 முதல் 6 வரை உள்ள இறைவார்த்தையை தியானிக்க இருக்கின்றோம். இந்த பகுதியிலே சொல்லப்படுகின்ற செய்தி என்ன? முதலாவது, இயேசு சீடர்களிடம் பேசுகிறார். அவர்களுக்கு அறிவுரை கொடுக்கின்றார். அந்த அறிவுரையில் அவர் சொல்லுவது என்ன? நீங்கள் என்னுடைய பணி ஆற்றுவதற்கு செல்லுங்கள், ஆனால் உங்களோடு எதையும் எடுத்துச் செல்ல வேண்டாம். பணமோ கைப்பையோ கைத்தடியோ எதுவும் எடுத்து செல்ல வேண்டாம். ஒரு செட்டு துணி மட்டும் எடுத்துட்டு போங்க என்று முதலில் சொல்லுகின்றார். இரண்டாவதாக என்ன சொல்லுகின்றார்? உங்களை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களிடம் சென்று தங்குங்கள். மூன்றாவது, நீங்கள் இறை வார்த்தையை போதியுங்கள், மற்றவர்களை குணப்படுத்துங்கள், அதாவது நல்லது செய்யுங்கள் என்ற 3 சிந்தனையின் அடிப்படையிலே இன்றைய நற்செய்தி நாம் பார்க்க முடிகிறது. ஆக முதல் பகுதி நமக்கு என்ன சொல்லுகிறது? எதன் மீதும் பற்று வைத்துக் கொள்ளாதீர்கள். இந்த உலகத்தில் உள்ள பொருட்கள் எதன் மீதும் நீங்கள் பற்று வைக்க வேண்டாம் என்று சீடர்களுக்கு அவர் அவ்வாறு அறிவுறுத்துகின்றார். அதை நமக்கும் அவர் சொல்லுகின்றார். பணத்தின் மீதோ, பொருளின் மீதோ, நகையின் மீதோ, இடத்தின் மீதோ, இருக்கின்ற இடத்தின் மீதோ, வீட்டின் மீதோ எதன் மீதும் நீ பற்று வைக்க வேண்டாம். பற்று இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு முற்படு, அப்பொழுதுதான் மனதிலே அமைதி தங்கும் என்று சொல்லுகின்றார். காரணம், பல மனிதர்களிடம் நான் பேசியிருக்கின்றேன். பலர் சொல்லுகின்ற வார்த்தை என்னவென்றால், பணம் நிறைய இருக்கிறது, பணம் நிறைய இருக்கிறது, ஆனால் மனதிலே நிம்மதி இல்லை, நிறைவு இல்லை. ஆக மனதில் நிம்மதி வேண்டுமென்றால் அல்லது மனதில் மகிழ்ச்சி வேண்டுமென்றால் அதற்கு பணம் காரணமாக இருக்க முடியாது. பற்றற்ற நிலைதான் காரணமாக இருக்க முடியும். எப்பொழுது ஒரு மனிதன் இந்த உலகில் உள்ள ஆசைகளின் மீது அல்லது தன்னுடைய உள்ளத்திலிருந்து புறப்படுகின்ற ஆசையின் மீது வெற்றி கொள்ளுகின்றானோ அப்பொழுது அந்த மனிதன் அமைதியாகவும், அமைதி உணர முடியும், மகிழ்ச்சி உணர முடியும் என்பதுதான். ஆகவே அதைத்தான் இயேசு சொல்லிக் கொடுக்கின்றார். சீடர்கள், நீங்கள் உங்களுடைய வாழ்விலே மகிழ்ச்சியாக வாழ வேண்டும், அமைதியாக வாழ வேண்டும் என்றால் எதிலும் பற்றற்றவர்களாக இருங்கள். இரண்டாவது, நீங்கள் பற்றற்றவர்களாக வாழுகின்ற பொழுது எல்லா மனிதர்களையும் நீங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். ஏனென்றால் உங்களை ஏற்றுக்கொள்பவர் ஒரு ஏழையாக இருக்கலாம், ஒரு வசதி படைத்தவராக இருக்கலாம், துன்புறுகின்ற ஒரு மனிதராக இருக்கலாம், துயருகின்ற ஒரு மனிதராக இருக்கலாம். யார் உங்களை அழைத்தாலும் நீங்கள் அவர்களோடு தங்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். ஆக ஒருவேளை நான் என்னுடைய சுகபோக வாழ்வு, என்னை பற்றி மட்டுமே எண்ணுகின்ற ஒரு மனிதர் என்றால் வசதி படைத்த ஒரு மனிதனுடைய வீட்டில் தான் நான் தங்குவதற்கு முயற்சி செய்வேன், அல்லது வீடு அழகாக இருக்க வேண்டும், சுத்தபத்தமாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் யோசிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நீங்கள் எல்லாரையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே யார் உங்களை அழைக்கிறார்களோ அவரிடத்தில் செல்லுகின்றனர் சொல்லுகின்ற பொழுது எல்லா மனிதரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் எப்பொழுது வருகிறது என்றால் நீங்கள் பற்றற்ற நிலையில் இருக்கின்ற பொழுதுதான் வருகிறது என்பதை சொல்லுகின்றார். மூன்றாவது, உங்களை பற்றி யோசிக்க சொல்லவில்லை, மாறாக மற்றவர்களுக்கு நல்லது செய்யுங்கள் என்று இயேசு வழிகாட்டுவதை பார்க்கின்றோம். மற்றவர்களை குணப்படுத்த சொல்லுகின்றார். குணப்படுத்துதல் என்றால் என்ன? ஒருவர் இன்று நம்முடைய குடும்பங்களிலே மற்றவர்களோடு பேசுவதற்கு தயங்குகிறார்கள். காரணம் என்ன? ஒருவர் பேசினால் மற்றவர்கள் கேட்பதற்கு தயாராக இல்லை. அவர்கள் மனதில் உள்ளவற்றை பேச வேண்டும் என்று எண்ணுகிறார்கள், கேட்பதற்கு யாரும் இல்லை. ஆக நீங்கள் பேச எண்ணுகின்ற ஒரு மனிதர் அருகில் இருந்து அவர்கள் சொல்லுவதை கேட்டுக்கொண்டிருந்தால் மட்டுமே, அல்லது கேட்டுக்கொண்டிருந்தாலே அவர்களுக்கு நீங்கள் அகக்குணத்தை கொடுக்கிறீர்கள், மனதிலே அந்த ஒரு ஹீலிங், ஸ்பிரிச்சுவல் ஹீலிங்கை ஏற்படுத்துகிறீர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, வாழ்க்கை என்பது கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு கொடை. அந்த கொடை நமக்கு பலவற்றை கற்றுக் கொடுக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் இயேசு நமக்கு இன்று கற்றுக் கொடுத்திருக்கின்றவற்றை உள்வாங்கி ஆண்டவரத்தில் ஜெபிப்போம். என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய அன்பினையும் அரவணைப்பினையும் நாங்கள் முழுமையாக பற்று நிறைவாக வாழவும், பற்றற்ற நிலையில் உம்மீது அன்பு கொண்டு நீர் எங்கள் மீது அன்பு கொண்டுள்ளது போல் எங்களோடு இருக்கின்ற ஒவ்வொருவரையும் நாங்கள் நேசித்து வாழக்கூடிய ஆற்றலையும் அருளையும் நிறைவாக